வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சண்டே சாப்பாடு வந்து மஞ்சள் பூசணிக்காய் போட்டு தால். அதில் வந்து பருப்பை முதல்ல வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பருப்பில் வந்து தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, வெங்காயம் போடல, தக்காளி, பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா, 3ஓ 4ஓ போட்டுக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. பருப்போடு வேக வச்சு எடுத்துடணும். மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு பருப்போடு வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பூசணிக்காய் போட்டு, இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் மஞ்சள் பூசணிக்காய். அது துண்டாக நறுக்கி அதில் போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், 2 காஞ்ச மிளகா தாளித்து கொட்டிட்டு, நான் வந்து பெப்பர் எப்போவுமே போடுவேன். சும்மா முழுசாக ஒரு 4-5 பெப்பர் போடுவேன், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு, மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டாலே மஞ்சள் பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், அப்படியே சூப்பராக வந்துடுச்சு. அப்படியே பருப்போடவே கலந்துடுது. இது நெய் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டினா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது வந்து மஞ்சள் பூசணிக்காயோட இது வந்து இவ்வளோதான்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அதில் நன்மைங்க இருக்குது. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவை போடுறேன், அடுத்த வீடியோவில். அப்புறம் வந்து ப்ரான் வந்து பெப்பர் ஃப்ரை. அது வந்து இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பச்சை மிளகாய் அரைச்சிக்கிட்டு, வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அரைச்சதை போட்டுடணும். போட்டுட்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ப்ரானை போட்டு வதக்கி செய்திட வேண்டியது தான். ப்ரான் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். அது வெந்த பின்னாடி பெப்பர், ஒரு டீஸ்பூனு பெப்பரை வந்து கடைசியாக போட்டு நல்லா ஒரு பெரட்டி சவக்க வறுத்து எடுத்தாக்கா ப்ரான் இது ரெடி. இது வந்து எங்கள் வீட்டில் பின்னாடி டெனண்ட் வந்து கொடுத்த கோங்குரா ஊறுகாய் சூப்பராக இருக்குது. இதை வச்சுக்க வேண்டியது தான். சாப்பிட்டு முடித்த உடனே வாழைப்பழம், ரசம், தயிர். இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது சாப்பாடு மெனு. சிம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் சாப்பாடு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.